முன்ன பார்த்தீங்கன்னா, இந்த சினிமால நடிக்கணும்னாலும் சரி, சீரியல்ல நடிக்கணும்னாலும் ஃபோட்டோஸ் குடுக்கணும், ஸ்டுடியோவா ஃபாலோ பண்ணணும். Yeah. நெறைய கன்சிஸ்டன்சியா டேரக்டர ஃபாலோ பண்றது இருந்துட்டு இருந்தது. இப்போ அப்படிலாம் கிடையாது. Instagramல நான் வந்து பெரிய ஃபாலோவர்ஸ் இருந்தாலோ, இல்ல நான் ஒரு கிறுக்குத்தனமாவோ, ஒரு கிரேசியாவோ நான் பண்ணணும், ஃபேமஸ் ஆனா, அத வச்சு நான் வந்து Yeah, எது yeah. வேணா பண்ணலான்ற ஒரு இது இருக்கு. எஸ். அந்த ஒரு சூழல நீங்க எப்படி இல்ல இப்ப பார்க்குறீங்க? டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க. டெக்னாலஜி வளர்ந்ததுனால நெறைய பேருக்கு வந்து ஆரம்பத்துல நடிகர்கள் பட்ட கஷ்டம் இப்போ அதிகமா இல்ல. ம். கதவு தொறக்கறதுக்கே எங்களுக்கு பெரிய கஷ்டமாச்சு. நான்லாம் கதவு நான் என்ன விட்டுருங்க. எனக்கு முன்னாடி வந்தவங்க, எனக்கு முன்னாடி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லெஜெண்ட்ஸே சொல்றேன். ரஜினி சாரா ட்ரூ, இருக்கட்டும், ட்ரூ. விக்ரம் சாரா இருக்கட்டும், விஜய் சேதுபதி அவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. எவ்வளோ பெயின் இருந்திருக்கு, எவ்வளோ ம். அவமானங்கள் இருந்திருக்கு. சிவகார்த்திகேயன் எடுத்துங்க, எல்லாருமே எடுத்துங்க, தனுஷ் சார் எடுத்துங்க. பாடி ஷேமிங்லேருந்து எல்லாமே. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரீல் பண்ணுறீங்களோ, இல்லை ஒரு டான்ஸ் பண்ணுறீங்களோ, இல்லை எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்து உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க. அதில் எத்தனை டேரக்டர்ஸ் பார்ப்பாங்க, எத்தனை ப்ரொடியூசர்ஸ் பார்ப்பாங்க, எத்தனை ஹீரோஸ் பார்ப்பாங்க. அது அந்த மாதிரி செலக்ட் ஆன ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் டாக்டர் படம் ம். ஹீரோயின் ம். ம். பிரியங்கா மோகன் பிரியங்கா. ரைட். அப்படிதான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு. பட் எஸ். வர்த் அவங்க. ஷீ இஸ் வர்த். எஸ். ஏன்னா இந்த மாதிரி இருக்காங்க.